தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டுருச்சு. 97 லட்சம் பேர் போயிருச்சு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எல்லாரும் குய்யோமே கத்துறாங்க. இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு யாருமே பேசல, அமைதியாயிட்டாங்க. ஏன்? உள்ளதிலே அதிகமான பெயர்கள் வந்து குளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் போயிருக்கு. அதிகமான பெயர்கள் எங்க நீக்கப்பட்டிருக்குன்னா குளத்தூர். இத்தனைக்கும் குளத்தூரும் சேப்பாக்கமும் தமிழ்நாட்டிலேயே சின்ன தொகுதிகள்ல ஒண்ணு, ரொம்ப சின்ன தொகுதிகள். நீங்க வில்லிவாக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் பெரிய பெரிய தொகுதிகள் நிறைய இருக்கு. உள்ளே சின்ன தொகுதியில இருக்கக்கூடிய 2 இடத்துல தான் வந்து டாப் 5 இருக்கு 2 தொகுதியிலுமே. அப்படி போயிருச்சு. அப்ப நான் வந்து கேட்டேன் நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட, எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது, ஆன்டி நேஷனல், ஆன்டி தமிழ்நாடு, தமிழர்களுக்கு விரோதமா இருக்குது. ஆனா நடத்துனது பூரா யாரு அப்படின்னு? மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளா இருந்து நடத்துறாங்க. அப்ப சென்னையில மாநகராட்சி கமிஷனா இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் IAS அவர்களுக்கு வந்து அவருக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியாதா? அது வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோலச்சக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியாதா? அப்ப குளத்தூர் தொகுதி வந்து யாருடைய தொகுதின்னு தெரியாதா? சேப்பாக்கம் தொகுதி யாருடைய தொகுதி தெரியாதா? அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து BLOன்னு போட்டு யாரோ ஒருத்தர் பெயர் நீக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்களா? அப்ப இல்லாத பெயர்கள் நீக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பேரை திரும்ப சேர்க்க சொல்லி 10 லட்சம் கூட டோட்டலா வரல. 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார்கிட்டையும் பதட்டம் இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீக்கப்பட்ட பெயர்கள் ஒரிஜினலான விஷயங்களா இருக்குது.